வணக்கம். 3வது பிக்கெஸ்ட் ஃபால் சில்வர் பிப்ரவரி 12ஆம் தேதி நேத்தி 10% கிட்ட ஃபால் ஆச்சு. இந்த 3வது ஃபால் எதனால இறங்கியிருக்கு? ஆ ஒரு பெரிய ரூமர் குளோபல் மார்க்கெட்ல ஸ்ப்ரெட் ஆனது. இதனால தான் சில்வர், கோல்டு நேத்தி ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அ 3 ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு, அதாவது ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அளவுக்கு மார்க்கெட்டோட ஃபால், இன்வெஸ்டரோட வெல்த் வைப் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமர் தான். இந்த ரூமர் உண்மையானா இன்னும் இறங்குமா? இல்ல இந்த ரூமர் பொய்யானா மறுபடியும் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கா? இத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சில்வர் பார்த்தீங்கன்னா, நேத்தி ஒரே நாள்ல 10% முக்கியமா 6 டூ 7 மணிக்கு அப்புறம் தான் இந்த ஃபால் நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ரஷ்யா ஆ டாலருக்கு அகைன்ஸ்டா குளோபல் ட்ரேட பொறுத்தவரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் கரன்சி உருவாக்கணும் அப்படின்றது தான். முக்கியமா ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க லோக்கல் கரன்சிய வந்து யூஸ் பண்ணலாம். பிரிக்ஸோட ஒரு செப்பரேட் வெஞ்சர கிரியேட் பண்ணி அமெரிக்காவுக்கும் டாலருக்கும் அகைன்ஸ்டா நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, ரஷ்யா வந்து அ டாலருக்கு ஃபேவரா டாலர்ல டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதையும், அமெரிக்காவோட சுமூகமா போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் நேத்து மார்க்கெட்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. இதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கவனிக்கணும். நார்மலா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் வந்தா என்ன நடக்கும்னா, கோல்டு, சில்வர் ஏறுச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கும். ஈக்விட்டி மார்க்கெட் ஏறுச்சுன்னா கோல்டு, சில்வர் இறங்கும். பட் நேத்தி அ க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், அதர் மெட்டல்ஸ், ஈக்விட்டி மார்க்கெட், பாண்ட் யீல்ட் எல்லாமே இறங்கியிருக்கு. முக்கியமா கிரிப்டோ மார்க்கெட்டும் ஒரு பெரிய ஃபால். அ இப்போ இந்த மாரி எல்லா அசெட்டுமே இறங்குனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைக் நியர்ல இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் ஆல்ரெடி ஒரு பெரிய ராலி ஃபேஸ் பண்ணியிருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்க்கான ஒரு பாசிபிலிட்டி. பட் ஆனா, இந்த ரூமர் நடக்கும் பட்சத்தில், உண்மையாகும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, எரிசக்தியில வந்து ஒரு பெரிய ஆதிக்கம் ரஷ்யாவும், அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ உ அ அதேமாரி எல்என்ஜிலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்கனாமிக்கலா ஆல்ரெடி ரஷ்யா, உக்ரைனோட போர்னால பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த முடிவு எடுத்து இருக்கிறது மேபி இந்த டாலருக்கான மு முன்னெடுப்பு ரஷ்யா அ ஒத்துக்கிட்டாங்க அப்டின்னா, இது வந்து பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல. ஏன்னா, ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா சாங்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 13,000,000 பேரல் வந்து ஒரு நாளைக்கு க்ரூட் ஆயில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அத ப்ரொடியூஸ் பண்றாங்க அமெரிக்கா. ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா சாங்ஷன்ஸ் இருந்தும் 9,00,000 அதாவது 9,000,000 பேரல் அளவுக்கு ரஷ்யா வந்து க்ரூட் ஆயில் வந்து உற்பத்தி பண்றாங்க. ஸோ, இப்போ கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கும், அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் டூ நெக் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம்ல இவங்க 2 பேரும் ரஷ்யாவும், அமெரிக்காவும் ஆ ஏதோ ஒரு ஒப்பந்தம் மூலியமா ஒத்து போறாங்க அப்படின்னா, அது பெரிய அளவுக்கு ஒரு அதர் கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஒரு சில பாசிட்டிவும் இருக்கு. ஒரு சில நெகட்டிவும் இருக்கு. பட் அதில நெகட்டிவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரிக்ஸ் மூலியமா அதர் டாலருக்கு அகைன்ஸ்டா நிக்கிற சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு பெரிய செட்பேக். இப்ப அவங்களும் வந்து இந்த கூட்டணியில சேர்ந்தாகணுன்ற கட்டாயம் வருது. ஸோ, அப்ப என்னன்னா, ரஷ்யாவோட ஏன் இந்த இன்கேஸ் இது வந்து இப்போ வரைக்கும் ஒரு ரூமர் தான். இந்த ரூமர் உண்மையானா, புட்டினுக்கு வந்து அவங்க டொமஸ்டிக் எக்கனாமி குரோ ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். 2வது இந்த உக்ரைனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற இந்த போர்னால ஏற்பட்ட பாதிப்ப அவங்க மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எரிசக்தி, எல்என்ஜி இந்த மாரி எல்லா செக்டாருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஹோப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இது உண்மையானா அமெரிக்காவும், ரஷ்யாவும் இந்த ஒப்பந்தம் டாலர் மூலியமா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து குளோபலா பண்ண போறாங்கன்னு ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க்கினுடைய டெசிஷன்ஸ்ல இம்பாக்ட் இருக்கும் 1. அஃபிஷியல் பாலிசில நெறைய சேஞ்சஸ் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. கேப்பிட்டல் ஃப்ளோஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிக்விடிட்டி சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. இதெல்லாமே வந்து இந்த 2 கண்ட்ரிக்குமான இப்போ இந்த ரூமர் வந்து உண்மையாகும் பட்சத்தில் பெரிய அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால தான் கோல்டு, சில்வர்ல இந்த மாரி ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன்ல இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா, எப்பயுமே மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய விஷயம் நடந்தாலும், அதுக்கான ரியாக்ஷன் கம்மியா தான் இருக்கும்.
ஆனா எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான ரியாக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இப்போ நடந்திருக்கிறது ஒரு எதிர்பார்க்காத ஒரு ரூமர். இது அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்தா மறுபடியும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவா டர்ன் ஆகும். கமாடிட்டி கோல்ட் அண்ட் சில்வருக்கு இது இன்னும் வீக்னஸ் அதிகமாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரலாம். ரூ. 1,00,000 ஒரு கிலோ சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 30ஆம் தேதி இறங்குச்சு. அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதி 36,000 டூ ரூ. 38,000 ஒரு கிலோவுக்கு ஃபால் ஆச்சு ஒரே நாள்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 19% கிட்ட இறங்குச்சு. அதுக்கப்புறம் நேத்தி 12 பிப்ரவரி 10% அதாவது ரூ. 26,000 ஒரு கிலோவுக்கு ஃபால் ஆயிருக்கு. இந்த 3 ஃபால் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆ நியூஸ பொறுத்து அதோட பேனிக் செல்லிங் அதாவது ஷார்ட் பொசிஷன் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல லாங் பொசிஷன்ஸ் ப்ராஃபிட்ல ரிட்டெயின் பண்றவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கு அப்படின்றது தான் இந்த விஷயத்துல பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கன்டினியூஸ் செல்லிங் பிரஷர் அடுத்தடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வால்யூமோட இந்த சில்வரோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து லார்ஜ் இன்வெஸ்டர் எக்ஸிட் ஆயிருக்கிறாங்கன்றத பார்க்க முடியுது. ஸோ இப்போதைக்கு அடுத்த நியூஸு மேபி இதில நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நெகட்டிவ் நியூஸ் எதா வந்தா மட்டுமே மறுபடியும் பவுன்ஸ் பேக்கான வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து வருது அப்படின்னா, அது கோல்டு, சில்வருக்கான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டா தான் இருக்கும். அதோட வாலட்டிலிட்டில. ஸோ இப்போ இதில என்னன்னா, அ ஆல்ரெடி பிரைஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. $120 வரைக்கும் போச்சு அமெரிக்கால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, $75 கிட்ட இருக்கு. அதனால இப்போ போய் வாங்கலாம் அப்படின்னு பிரைஸ பேஸ் பண்ணி சேஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாரி நியூஸ பேஸ் பண்ணி கோல்டு, சில்வர் அதாவது நெறைய சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, 1 கிலோ 5,00,000 போகப்போகுது, 1 கிலோ 6,00,000 போகப்போகுது, 10,00,000 போகப்போகுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்ல. சில்வர் இவ்வளோ பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கு. எப்போ சில்வர் இன்கிரீஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு 4 பாசிட்டிவ் நியூஸ் வச்சிருப்பாங்க. டிமாண்ட் அதிகமா இருக்கு. இண்டஸ்ட்ரியல யூஸ் பண்றாங்க. அ சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆ சைனா வாங்குது. இந்த மாரி நெறைய ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் இருக்கும். பட் இதுக்கு எதுக்குமே இப்ப ப்ரூஃபோ இல்ல எவிடன்ஸோ எதுவுமே இதுவரைக்கும் இல்ல. ஸோ அப்ப என்னன்னா, அ கோ வித் த ஃப்ளோ. கோல்டு, சில்வர்ல நியூஸ் பொறுத்து தான் அதோட டைரக்ஷன் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா, அது மார்க்கெட் மேபி கோல்டு, சில்வருக்கு நெகட்டிவா மாறும். நெகட்டிவ் நியூஸு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இந்த மாரி ஏதாவது வரும்பொழுது, அது வந்து கோல்டு, சில்வர மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹையரா புஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் நீங்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.